அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணே. What? கோஸ்டின் தமிழ்நாட்டில் அந்த அரசியல்வாதி இருக்காப்புல. Oh. ஒரு ஆக்சிடெண்ட்டாக உயர்ந்த பதவிக்கு வந்தாப்புல. Surprise! அது அந்த பதவி எப்படி பெற்றான்னு உலகத்துக்கு தெரியும். Oh my God. அந்த மனுஷனை வச்சு மத்திய அரசு தமிழகத்தின் அடிப்படை உரிமைகளை, தவறான திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த அந்த மனிதனை, அந்த அரசியல்வாதியை 4 வருடங்களாக பயன்படுத்தி What? தமிழகத்தை மத்திய அரசு சுரண்டியது. அவரை வைத்தே அவர் கட்சியை அழிக்கவும் பார்த்தது. அந்த 4 வருடத்திற்கு பிறகு Surprise! மத்திய அரசு நம்மை வைத்தே நம் கட்சியை அழிக்க பார்க்கிறது என்பதை உணர்ந்து இனி அந்த கட்சியிடம் நான் கூட்டணி சேரமாட்டேன் என்று தனியாக நின்றார். Oh my God. எதிர்கட்சியாகவும் தமிழகத்தில் அமர்ந்திருக்கின்றார். மீண்டும் தமிழக சட்டசபை தேர்தல் வர இருக்கும் நிலையில் Oh. தனியாக நின்ற அவர் மீண்டும் மத்திய அரசிடம், தன்னை காவு வாங்கும் மத்திய அரசிடம் தமிழகத்தை திட்டமிட்டு சூறையாட எத்தனைக்கும் அந்த மத்திய அரசிடம் மீண்டும் கூட்டணி வைத்திருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது. Oh my God. யாரை சொல்கின்றேன் தெரிகிறதா? சொல்லுங்கண்ணே, எனக்கெல்லாம் அந்த அறிவு இல்லைண்ணே. மிஸ்டர் எடப்பாடியைத்தான் சொல்கிறேன். அவர் தன் சுயநலத்திற்காக எம்ஜிஆர் ஏற்படுத்திய அந்த கட்சியையும், அந்த எம்ஜிஆரின் அனுதாபிகள் மனசாட்சியை விற்று Oh my மீண்டும் God. பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பது எம்ஜிஆருக்கு செய்யும் துரோகம், அம்மா ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம். இதை உணராமல் அவரை பயமுறுத்தி கட்டுப்படுத்தி பிஜேபி தன் கூட்டணியில் சேர்த்திருக்கின்றது. அது தமிழகத்திற்கு ஒரு Oh பேராபத்து. my God. என்னடா சொல்றீங்க? ஆமாங்க. Yes?